வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். எங்கள் அண்ணன் ஒரு குடிகாரன், காமெடி உண்மை சம்பவம். MS பாஸ்கர் சொன்ன அந்த நபர் யார் தெரியுமா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். எங்கள் அண்ணா திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள குடிகாரன் கதாபாத்திரத்து குறித்து நடிகர் MS பாஸ்கர் அவர்கள் மனம் திறந்து பேசியிருக்கிறார். காமெடி, வில்லத்தனம், குணச்சித்திர கதாபாத்திரம் என அனைத்திலுமே நடித்து ரசிகர்கள் மனம் இடம் பிடித்தவர் தான் நடிகர் MS பாஸ்கர். கடந்த 1987ஆம் ஆண்டு விசு இயக்கத்தில் வெளியான திருமதி ஒரு வெகுமதி திரைப்படத்தின் மூலம் திரையுலகத்திற்கு அறிமுகமானார் MS பாஸ்கர் அவர். அதன் பிறகு சிறு சிறு கதாபாத்திரங்களை நடித்து வந்து டும்டும், தமிழன், பார்க்கிங், டூரிஸ்ட் ஃபேமிலி, அரையன், 305 கடவுள், சூதுகவும், இரும்புக்கோட்டை, முரட்டு சிங்கம், தெய்வ திருமகன், 8 தோட்டாக்கள் உட்பட பல திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. பார்க்கிங் திரைப்படத்தில் MS பாஸ்கருடைய நடிப்பு ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்தது. காமெடி நடிகராக வலம் வந்த MS பாஸ்கர் முழு வில்லன் கதாபாத்திரத்தில் அசத்திருப்பார். இந்த நடிப்பை பலருமே பாராட்டினாங்க. MS பாஸ்கருடைய காமெடி மட்டும் இல்லாமல் குடிகாரான கதாபாத்திரம் எப்போதுமே பேசப்பட்டது. குறிப்பாக விஜயகாந்த் வடிவேல் நடித்த எங்கள் அண்ணா படத்தில் ஒரே ஒரு காட்சியில் குடியாரராக நடித்திருப்பார். இன்றளவும் குடியாரர்கள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் மீம்கள் பயன்படுத்துவது அந்த காட்சி தான். அந்தளவுக்கு அசல் மதுபிரிவராக மாறி காமெடியில் அசத்திருப்பார். இந்த நிலையில் எங்கள் அண்ணா திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள குடிகாரன் கதாபாத்திரம் உண்மை சம்பவம் குறித்து நடிகர் MS பாஸ்கர் மனம் திறந்திருக்கிறாரு. அவர் பேசிய போது, கமலா திரையரங்கு வாசலில் ஒரு சின்ன பெட்டி கடையில் இருந்து அங்கே ஒருத்தர் மதுபோதையில் தான் மனைவியை திட்டிக் கொண்டிருந்தார். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்ல, காலையில் ஏதோ டீன்னு குடிக்கிறாங்க, அப்புறம் டிஃபன் ஏதோ சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்குற பதில் சொல்லணுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் குறுக்க பேசாத சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டது. கேட்குறதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்கிறான், அப்புறம் குறுக்க பேசாதுன்னு சொல்கிறா. அப்போ என் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல்ல இருந்தே அந்த குடிகாரன் மனைவி அங்கே கிடையாது, அவரது வீட்டில் இருக்கிறாங்க. அந்த குடிகாரன் காற்றில் பேசி கொண்டிருக்கிறான், அவனது ஆற்றாமையை இங்கு வெளிப்படுத்துகிறான் என்று அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக உடல்நலம் சரியில்லாமல் MS பாஸ்கர் இறந்து போயிட்டதாக நிறைய சோசியல் மீடியாவில் வதந்திகளை பரப்புனாங்க. அதற்கும் தக்க பதிலடி கொடுத்துருக்கிறாரு MS பாஸ்கர் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.